குடியரசு தினத்தை ஒட்டி வீரதீர செயல் மற்றும் சிறப்பான சேவையாற்றிய காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். கேரளாவிலிருந்து நீலகிரி வந்த சுற்றுலா பேருந்து ஆற்றில் சிக்கிய போது தங்களுடைய இடுப்பில் கயிறுகளை கட்டிக்கொண்டு சுற்றுலா பயணிகளை துணிச்சலாக காப்பாற்றியதற்காக நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தீயணைப்புத்துறை ஓட்டுநர் சங்கர், வீரர்கள் சுரேஷ், ரமேஷ் ஆகிய மூவருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் விழுந்த 2 சிறுவர்களை தன்னுயிர் ஈந்து காப்பாற்றியதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் பீட்டர் ஜான்சனுக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. முதலமைச்சரிடமிருந்து இந்த விருதை பீட்டர் ஜான்சனின் மனைவி பெற்றுக் கொண்டார். அடுத்ததாக வீரதீர செயலுக்காக அண்ணா பதக்கம் மறைந்த பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தற்போது அவருடைய மனைவி திருமதி ஜெசி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். The Anna Medal for Gallantry is posthumously awarded to Thiru Peter Johnson and is received by திருமதி A. Jesse. தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது 2 பசங்க அது வழியே வந்து கால் வழுதி தண்ணியில் விழுந்துட்டாங்க. அவங்கள போய் காப்பாற்றி கரையில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவரே தண்ணி இழுத்துட்டு போயிட்டு அவர் இறந்துட்டாங்க. அதுக்காகத்தான் எனக்கு விருது கிடைச்சிருக்கு. திருப்பூரைச் சேர்ந்த மு. கலிமுல்லாவுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தஞ்சையைச் சேர்ந்த வீரமணிக்கு சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருதை வழங்கி கௌரவித்தார். அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திரு சி. நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது 5 லட்சத்திற்கான காசோலையுடன் பதக்கம், பாராட்டு சான்றிதழ் தஞ்சாவூர் மாவட்டம் திரு வீரமணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் 5 பேருக்கு காந்தியடி காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கள்ளச்சாராய ஒழிப்பு, போதை மதுபானங்கள் ஒழித்தல், அதற்காக இந்த விருதை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. டீம் ஒர்க்கு தான், அந்த டீம் ஒர்க்குக்கு கிடைச்ச வெற்றி தான். எல்லாருமே சேர்ந்து உழைத்து தான், தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடைச்சிடாது. எல்லாரோட உழைப்பு அதை எனக்கு கொடுத்துருக்காங்கன்றப்போ என்னுடைய சார்பாக அனைவருக்கும் அது சென்றடையணும். நன்றி. சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசு மதுரை மாநகர காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டது. 2வது பரிசு திருப்பூர் மாநகரம், 3வது பரிசை கோவை மாவட்டம் பெற்றது. சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் பரிசு மதுரை மாநகரம் திரு பி. பூமிநாதன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். 2ஆம் பரிசு திருப்பூர் மாநகரம் திருமதி கே. பிரேமா காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். 3ஆம் பரிசு கோயம்புத்தூர் மாவட்டம் திரு பி. சின்னக்காமனன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.